குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 24, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணிக்கோ, பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்கு ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருந்தோம். செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். அமெரிக்கா நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபையினுடைய 80வது அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா பொது விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதில் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற பின்னர் ட்ரம்ப் பேசிய முதல் ஐநா உரை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க உரையாக ஐநா பொதுச் செயலாளரான ஆண்டனியோ குட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். அவருடைய பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் 56 நிமிடங்களுக்கும் கூடுதலாக நேரம் ட்ரம்ப் உரையாற்றிருக்காரு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஒருவர் ஐநாவில் நீண்ட நேரம் ஆற்றிய உரையாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழகத்தில் அலையாத்தி காடுகளுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தமிழக அரசின் வனத்துறை சார்பில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் தமிழக வனம் மற்றும் கதர்துறை அமைச்சராக RS ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2400 ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னா அலையாத்தி மரக்கன்று நடவு செய்து 1700 ஹெக்டேர் சிதைவுற்ற சதுப்பு நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய தலைவரான நாராயணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. வரும் 2027 வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்திய விண்வெளி விஞ்ஞானியான சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று வந்திருக்காரு. அவர் அங்கே மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நிகழாண்டு இறுதியில் மனிதர் இல்லாத விண்கலம் அனுப்பும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2027 மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2035ஆம் ஆண்டில் விண்வெளியில் ஆராய்ச்சி மையம் அமைக்க திட்டமிட்டிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தது, உறுப்பு தானம் மூலம் 8017 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு கிடைச்சிருக்கிறதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்பு தானமாக பெற்று அதன் மூலம் 8017 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் 2023 அறிவிச்சார். ஓகேங்களா? தற்போது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா மூளைச்சாவு அடைந்த உடலுக்கு உறுப்பு தானம் செய்த 522 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 208 பேருக்கு உடல் உறுப்பு தானம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. சிறந்த மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 2242 பேர் உடல் உறுப்பு கொடையாக வழங்கியிருக்காங்க. அதன் மூலம் 8017 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தில்லியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பினுடைய ஏற்பாட்டில் 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான சிவசங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று பேசியிருக்கிறாரு. இந்தியாவின் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி புரட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 25,500 மெகாவாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெகாவாட்டுடன் நாட்டின் 3வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? தமிழக மாநிலம் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. காற்றாலை திறனில் 11,500 மெகாவாட் உற்பத்தியுடன் நாட்டிலேயே 2வது இடத்துல இருக்குது. மொத்த சூரிய சக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,700 மெகாவாட்டுடன் 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நீர் மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2,323 மெகாவாட் உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுது. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் 2,000 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திறனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தது, தில்லியில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச உணவுத்துறை கண்காட்சி வந்து நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் 4வது ஆண்டாக உலக உணவு இந்தியா அப்படின்ற சர்வதேச கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தொடங்குகிறது. மத்திய உணவு பதப்படுத்தல் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் பாரத் மண்டபத்தில் நடைபெறும் கண்காட்சியை பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. பயிர்கள் உற்பத்தியில் உலகின் முதல் 5 நாடுகளில் ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா? புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் 1,00,000 சதுர மீட்டர் பரப்பளவில் நடைபெற உள்ள கண்காட்சியில் உணவு பதப்படுத்துதல் துறை நாட்டின் மிகப்பெரும் கண்காட்சியாக
பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டாண்மை நாடுகளாக வந்து பார்த்திங்கன்னா அரேபியா, சவுதி அரேபியா, நியூசிலாந்தும், கவனம் செலுத்தப்படும் நாடுகள் என்ற அடிப்படையில் ஜப்பான், ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. அடுத்தது, உலகளவில் புத்தாக்க குறியீடில் அடுத்த 3 ஆண்டுகளில் 10 முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. குஜராத் மாநிலம் அரசு காந்தி நகரில் நடைபெறும் புத்தாக்க, அதாவது ஸ்டார்ட் அப் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, சமீபத்தில் உலகளவிலான புதுமை படைத்தல் குறியீடு எண்கள் அறிவிக்கப்பட்ட இந்த தரவரிசையில் கடந்த 2015 91வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 2025 38வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமது மக்கள் திறனையே இது காட்டுகிறது. உலகளவில் புத்தாக்க குறியில் அடுத்த 3 ஆண்டுகளில் முதல் 10 நாடுகள் பட்டியலில் இந்தியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. கடந்த 2014ஆம் ஆண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்தது. தற்போது 1.92 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு, ஒட்டுமொத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 52% வந்து பார்த்தீங்கன்னா 2வது மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள் இருக்குது. மொத்த ஸ்டார்ட் அப்ல 48% வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவில் பரிஷித் நகரில் டாடா நிறுவனம் அமைத்துள்ள ராணுவ தளவாட ஆலை வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க விழா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்று இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து மத்திய அரசினுடைய லட்சிய திட்டங்கள் ஒன்றாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து கடந்த 2018 செப்டம்பர் 23ஆம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க. இது 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா மைகவ் அப்படின்ற வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும். அந்த பதிவில் 55 கோடிக்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் வந்து உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. ஓகேங்களா. மைகவ்ன்றது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வலைதளம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஐநா பொதுச்சபை கூட்டத்துக்கு முன் 56 நாடுகளின் கூட்டமைப்பான காமன்வெல்த் நாடுகளினுடைய அமைச்சர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் நாடுகளுடைய கூட்டமைப்பில் 56 நாடுகள் இருக்குது. அதில் இந்தியாவும் இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் வளர்ச்சியடைந்த பாரத ஹேக்கத்தான் அப்படின்ற புதிய முன்னெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் நாடு முழுவதும் உள்ள 1.5 லட்சம் பள்ளிகளில் இருந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க. மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் அடல் கண்டுபிடிப்பு திட்டம் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இந்த முன்னெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத், சுதேசி, உள்ளூர் தயாரிப்பு குரல் கொடுப்பது, வளமான பாரதம் ஆகிய 4 கருப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு இருக்குது. இதுக்கு வந்து இணையதளம் கொடுத்துருப்பாங்க. அதில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுட்டு தங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யலாம். அடுத்து, நடப்பாண்டுக்கான பேலந்தோர் விருது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வீரர் பிரிவில் பிரான்சினுடைய உஸ்மான் டெம்பெலா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சிறந்த வீராங்கனை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினினுடைய ஐடானா பொம்மடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்திருக்காங்க. கால்பந்து உலகின் பிரபலமாக இருக்கும் லேண்டோர் விருது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸை சேர்ந்த பிரத்யேக கால்பந்து விளையாட்டு இதழான பிரான்ஸ் ஃபுட்பால் அப்படின்ற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு முதல் வழங்கிட்டு வருது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சில விருதுகளும் கொடுத்துருக்காங்க. கோபோ கோப்பை விருது, அது மட்டும் இல்லாமல் யாஷின் கோப்பை விருது, கெர்டு முல்லர் கோப்பை விருது, சிறந்த அணி மற்றும் சிறந்த பயிற்சியாளர் விருதும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதுமானது. இது தாண்டி இதில் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் உட்கட்டமைப்புகளுக்கான பட்டியலில் பெரிய கப்பல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சேர்த்திருக்காங்க. இது குறித்து நிதியமைச்சகம் அரசில் வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டன்னேஜ், அதாவது கப்பலில் ஏற்றப்படும் சரக்குடைய மொத்த எடை வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேல் கொண்ட வர்த்தக கப்பல்கள் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமாகவும் இந்திய கொடி ஏற்றப்பட்டதாகவும் இருந்தால் அவற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு என்ற அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவுடைய உட்கட்டமைப்பு வலுப்படுத்துறதுக்காக ஏதாவது திட்டம் கொண்டு வராங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் செயல்படுத்துவாங்க. அடுத்து, தேசிய திரைப்பட விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. தில்லியில் 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று இதில் குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருது வழங்கினாங்க. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் வந்து கடந்த ஆகஸ்ட்லேயே அறிவிக்கப்பட்டுச்சு. சிறந்த நடிகருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படத்துக்கும் நடித்த ஷாருக் கான் அவர்களுக்கும் 12th ஃபெயில் திரைப்படத்தில் நடித்த விக்ராந்த் மாசே ஆகியோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சிறந்த நடிகைக்கான விருது மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்ற திரைப்படத்திலான ராணி முகர்ஜி தேர்வாகியிருக்காங்க. சிறந்த திரைப்படமாக 12th ஃபெயில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தி கேரளா ஸ்டோரி படத்துக்கான சிறந்த இயக்குனர் விருது வந்து பார்த்தீங்கன்னா சுதீப்தோ சென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. நடிகர் தனுஷ், நடிகை சம்யுக்தா நடித்த வாத்தியில்
தமிழ் படத்துக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாயிருக்காரு. தமிழ் திரைப்படமான பார்க்கிங் திரைப்படத்தில் சிறந்த கதை ராஜ்குமார் பாலகிருஷ்ணனுக்கும், சிறந்த தமிழ் படம் சிறந்த துணை நடிகர் எம்எஸ் பாஸ்கர் ஆகிய 3 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தேசிய விருதினை வென்றது சிறந்த துணை நடிகருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசிக்கு வந்திருக்கு. உள்ளெழுக்கு அப்படின்ற மலையாள திரைப்படத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரிய விருதாக கருதப்படுது. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 2ஆம் நிலை காவல்துறைக்காக நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். செப்டம்பர் 25 தொடங்கி மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வணக்கம் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் தொடங்கிட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுக்குறோம், வியூ பண்ணி பாருங்கள். எல்லாம் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்கணும். சரிங்களா. இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி இந்த ஆண்டு காவல் தேர்வில் வெற்றி பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.